எத்தனை எத்தனையான புலவர்களை உருவாக்கியவர் ஈரோட்டு பகரவன் பெரியார் என்று எவனாவது சொன்னா பிஞ்ச செருப்பை எடுத்து அவனை அடி. சீமான்னு ஒருத்தன் ராமநாதபுரத்துல ஆடு மாடு மேய்ச்சிட்டு தெரியாம அடிச்சுட்டு திரைப்படத்துல இயக்குனர் ஆகியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ஆள் தான் கேட்க. அந்த நன்றி கடவுளாக சாகுவார் உயிர் உள்ளவர். அவர் என்ன பணியை செய்தாரோ அந்த பணியை செய்து சாகுறது முடிவு. பெரியார் பற்றி யாராவது புகழ்ந்து பேசினால் அவர்களை செருப்பால் அடியுங்கள் என நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் ஈரோடு தேர்தல் பரப்புரையில் பேசியிருப்பது பெரியார் ஆதரவாளர்களிடம் கோபத்தை ஏற்படுத்தி. இந்த செல்வாய் நாய்கள் வச்சுக்கலாமா பெரியார் படியாயிருவாரு, கலங்கப்பட்டு போவாரு. தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு தான் பேச வர்ற மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சோண்டாங்க ஐயா. எங்க மேற்பட்ட பெண்பார் புலவர்களை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே போய் டைம் டிராவல் பண்ணி படிக்க வச்சு, அது மட்டுமா தள்ளாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிமிர வைத்த தலைவன் தான் எங்க ஐயா. மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன் தான் தந்தை பெரியார். எங்களுடைய திருவள்ளுவர் இருக்கிறாரே, அவர் ஒரு முறை இப்படித்தான் திருக்குறளை எழுதி கொண்டிருந்தார். திருக்குறளை எழுதி கொண்டிருக்கும் போது அவருடைய எழுத்தாணி உடைந்து விட்டது. பதறினார், துடித்தார், அழுதார், புறப்பட்டார். அன்றைக்கு அம்பாசு காரை எடுத்துக்கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவருக்கு அந்த எழுத்தாணி எடுத்துக் கொடுத்து தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அப்படின்னு எழுத்தாரு. அறிவுன்னு போடல, அதுல அறிவுன்னு போடுங்க, வள்ளுவர் அதுல அறிவுன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாரு? எழுத்தாணி பிடிச்சு எழுத வச்சது யாரு? எங்களுடைய ஈரோட்டு பகவன் தந்தை பெரியார். தமிழர்களை தன்மானத்தை முழக்கின பெரியார். அதே தலைவன் தான் சொல்றான், முழுமையான தமிழ் பற்றாளராக தமிழை விரும்புவராக இருப்பார்கள். ஆனால் நான் காலங்காலமாக அவருக்கு அடிமையாக இருப்பேன் சொல்றேன். அதே தலைவர் தான் சொல்றாரு. இதை நீ என்ன சொல்லு? காட்டுமிராண்டி மொழி ஏன் சொன்னா? உங்க ராமாயணம், உங்க மகாபாரதம், உங்க பாஞ்சாலி சபதம், இந்த 7 கர்மாந்திரம், தேவாரம், திருவாசனம், அந்த புராண புழுக்களை சுமந்த மொழியாக கொண்ட மொழியாக இந்த தமிழ் இருந்து போயிடுதே நினைச்ச ஆதங்கத்தில் சொன்னார் காட்டுமிராண்டி மொழி. இருக்கு மொழி மேல பற்றில்லாமையாடா இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றில்லாமையா தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டில் தந்தை பெரியார். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, பிறந்த அவர்கள் பூர்வீக குடி, அவர்கள் பாட்டு தாத்தா பிறந்த மண் கர்நாடக எல்லை பகுதியில் இருக்கு இன்னைக்கு. ஆனால் தனித்தமிழ்நாடு கேட்டு தந்தை பெரியார் அவர்கள் இந்திய தேசிய வரைபடத்தை இருக்கிற போது, தமிழ்நாட்டை இப்படி பிடித்துக் கொண்டு இந்திய தேசிய வரைபடத்தை இருக்கிற போது, அவர் பிறந்த அவர் தாயக மண்ணான கர்நாடக மண்ணும் சேர்ந்துதான் இருந்தது என்பதை நீங்கள் கவனித்து வச்சுக்கிறீங்க. தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் தொடங்கி இத்தனாயிரம் ஆண்டுகளாக எங்கள் இனத்துக்கு துரோகம் செய்கிறோம். இது மட்டுமா? இது மட்டுமா? இது மட்டுமா? தொல்காப்பியரை, அகநானூறு, புறநானூறு தந்தவர்களை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, உண்டலகேசி, மணிமேகலை தந்தவர்களை, எத்தனை எத்தனையான புலவர்களை உருவாக்கியவர் ஈரோட்டு பகரவன் பெரியார் என்று எவனாவது சொன்னா பிஞ்ச செருப்பை எடுத்து அவனை அடி. That is Sima. That's all, Your Honor. That is Sima. சரியா? கூச்ச நாச்சம் அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. எவ்வளவு கேப்ப ஓட்டிருக்காங்க பாருங்க, எவ்வளவு வண்டி ஓட்டிருக்காங்க, எவ்வளவு கலப்ப ஓட்டிருக்காங்க பாருங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில தங்கத்துல மூக்குத்தி செஞ்சிருக்கான், யானை தங்கத்துல சீப்பு செஞ்சிருக்கான். நீ 2 ரூபாய் சீப்பு செய்யும் போது நாங்க தேவமாறு, நாங்க விளக்குமாறு, நாங்க கோணாக்குமாறு, நாங்க நாடாக்குமாறு, நாங்க அந்த மாதிரிங்கிற சிவநாடார் பொண்ணு ஏன் நீங்க ரோசினி நாடார்னு போட்டிருக்கீங்கிறதுக்கு ஒரு கட்டுரை எழுதிட்டா, நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் போடுறேன். நாங்க என்ன தொழில் செஞ்சோம், நான் எங்க பூர்வீகம் எது, நாங்க வேறு இது, என்னை தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்த சொத்தையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வச்சுட்டு திருமணமே செய்யாது கடைசி வரை சன்னியாசியாக ஞானியாக இருந்து போன தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவருடைய வாரிசுகள் நாங்க. குடியிலிருந்தா நாங்க இவ்வளவு குடிகள் வந்திருக்கோம். பல்லர் தான் பாண்டியராகிறோம். பல்ல நிலத்தில் வாழ்ந்ததால பலரும் அழைக்கப்படுவோம். அது காரண பேர் தான், குடிப்பேர் அல்ல. குடிப்பேர் எங்களுக்கு வேளாளர். எப்படி பறையர்னாவே ரொம்ப தாழ்ந்தவன. டே ஆதிப்பாட்டன் சிவனே பறையந்தாங்க, அது தெரிஞ்சுக்கிட்டு பேசு. யானை தந்தத்துல சீப்பு செஞ்சான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க மண் பானையில
ஆதன் கோதை என்கிற தமிழ் எழுத்துக்கள் இருந்துச்சான். அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில இரும்பை உருக்கிற தொழிற்சாலை வைத்து, தங்கத்தை உருக்கிற தொழிற்சாலை வைத்து, மண் பானையில ஆதன் எழுதின அவனுக்கு எந்த பெரியாரா கல்வி கற்றுக் கொடுத்தார்? எந்த திராவிட படிக்க வைத்தது என்கிற கேள்வியை அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் தமிழ் நிலத்தில் எழுப்பியிருக்காரு. அதனால் அவர் RSS கைகூலி, ஆரிய கைகூலி, பிரிட்டிஷ் உளவாளியுடைய ஒப்புதல் வாக்குமூலம் அவரு. அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன். உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், அப்படி ஒரு வெற்றியே வேணாம்னு சொன்ன தமிழ் மகள் தமிழச்சி தமிழிசை. அதனால் அவர் RSS கைகூலி, ஆரிய கைகூலி, பிரிட்டிஷ் உளவாளியுடைய ஒப்புதல் வாக்குமூலம் அவரு.